ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆடி மாதம் வந்தாலே பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்க நிறைய பூஜைலாம் இருக்கிறதுனால வாழைப்பழங்க நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கருத்து போய் வீணாக தூக்கி போடாமல் நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபியாக செய்யலாங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு 4 பழுத்த வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. அது நல்லா கருத்து இருந்தாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் நல்லா தோலை உரிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துருக்கேங்க. நான் வந்து சின்னதாக ஒரு 4 பழம் தான் எடுத்திருந்தேன். அதனால் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரை நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டு ஒரு சுற்றி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்வீட் செய்கிற பேன் வச்சுருக்கேங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை, நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. சர்க்கரை இன்னும் கொஞ்சம் கூட வேணுன்றவங்க இன்னும் ஒரு 1/4 கப் சர்க்கரை கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வந்ததும் அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர், நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுட் கலர் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து இந்த சிரப்பு பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கிற நட்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதிலே இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தை போட்டு நல்லா வந்து ஒரு 10 to 12 நிமிஷம் கூட நல்லா அந்த நெய்யில் வதக்கி விடலாங்க. அந்த வாழைப்பழத்தோட ஸ்மெல் ஓரளவுக்கு போகிற அளவுக்கு. அடுத்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் பவுடர், அதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப் இதையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விடலாம். நெய் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப அதிகமாக கூட தேவைப்படாது. ஒரு 2 to 3 ஸ்பூன் நெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம வந்து அதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நெய் தடவி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நெய் தடவி எடுத்து வச்சுருக்கிற பிளேட்டில் வந்து இதை மாற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணியும் சர்வ் பண்ணலாங்க. இல்லை அப்படியே வந்து அல்வா மாதிரியும் சர்வ் பண்ணலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க வந்து வாழைப்பழம் வேணான்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வீணாக போகாமல் இந்த வாழைப்பழத்தை பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.